අපි ජාතිවාදී වපුරන අයට நாங்கள் இனவாதத்தை தூவுவர்களுக்கு නීතිය උපරිමයෙන් ක්‍රියාත්මක කරනවා. சட்டத்தை உயர்ந்த பட்சத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். අපිට තවත් ජාතිවාදී ඕනද? எங்களுக்கு இன்னும் இனவாதம் வேண்டுமா? අපිට ආගම්වාද ඕනද? எங்களுக்கு மதவாதம் வேண்டுமா? ඒව අවශ්‍ය නැහැ. அவை எங்களுக்கு தேவையில்லை. යලි ජාතිවාදයට ආගම්වාදයට අපේ රටේ අපි ඉඩ දෙන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை இந்த இனவாதத்திற்கு மதவாதத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். අපේ දරුවන් ආයේ ගැටුම්කාරී රටක් හදන්නේ නැහැ අපි. අපේ දරුවන්ට ආපහු ගැටුම්කාරී රටක් හදන්න ඉඩ දෙන්නේ නැහැ අපි. எமது பிள்ளைகளுக்கு மீண்டும் இனவாத மத ரீதியான மதவாத ஒரு முருகல் நிலை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ පිළිබඳ අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கான திட்டங்களை நாங்கள் ඊළඟ அமைத்திருக்கிறோம். අපි එකිනෙකාගේ සංස්කෘතිය වෙනස්කම් තිබෙනවා. அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் ඒවට காணப்படுகின்றன. අපි ගරු කරන්න ඕන. அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். අපේ දරුවියන් ඉන්නවා. எமது பிள்ளைகள் ඒට ආවේනික සංස්කෘතියක් එක්ක. அதற்கே தனித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ලස්සන නැද්ද මේ දරුවන්? இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள். ලස්සනයි අපිට. எங்களுக்கு அது மிகவும் அழகாக ඇයි இருக்கிறது. අපි සංස්කෘතියෙන් බෙදෙන්න හදන්නේ? ஏன் நாங்கள் கலாச்சார ரீதியாக பிரிவடைய வேண்டும்? අපි හැම සංස්කෘතියකටම ගරු කරන්න ඕන. நாங்கள் அனைத்து கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும். ඒ සංස්කෘතියෙන් රස විඳින්න පුරුදු වෙන්න ඕන. அந்த கலாச்சாரங்களை ரசனை மிக்கதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். එහෙම රටක් අපි හදන්න ඕන. அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். එකක් මතක තියාගන්න. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපිට ගහගෙන எங்களுக்கு சண்டை பிடித்து යුද්ධ කරගෙන யுத்தமிட்டு கொண்டு තවත් දශක ගණනාවක් මේ විදිහට දුක් විඳ විඳ ඉන්න පුළුවන්. இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைபாடுகளோடு. අපේ අම්මලාගේ පරම්පරාව දුක් විඳා. எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳා. நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம். මේ ගැටුම් යුද්ධ හදාගෙන අපිට ඕන නම් අපේ දරුවන්ගේ පරම්පරාවත් යුද්ධයකට තල්ලු කරන්න இந்த පුළුවන්. முரகல் நிலை யுத்தங்களை ஏற்படுத்தி எமது இந்த பிள்ளைகளுடைய பரம்பரை எங்களுக்கு தேவை என்றால் கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். ඒ නිසා අපිට ගහගෙන මරාගෙන ඇන කොටාගෙන රටකට ඉස්සරහට යන්න බෑ. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්නෙම எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අපි අතර සමගිය හැදුනොත් විතරයි. எமக்கிடையே ஒற்றுமை அமைதி இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ ආණ්ඩුව ஆகவே எமது அரசாங்கம் විශාලතම වෙහෙසක් දරනවා. மிக பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், செயல்படுகின்றோம். අපි අතර සමගිය හදන්න. எமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் ඒ සමගිය සඳහා හොඳම ධෛර්යය දුන්නේ ඕගොල්ලෝ. அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள். කාලයක් තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහ ඡන්දෙට ඉල්ලුවා. காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කරේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය, தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය, குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ අය ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ விருப்பம். ජනතාව ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරෙත් දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසවන්න උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. දේශපාලකට ජාතිවාදය ඕන. அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை. ජනතාවට ඕන ජාතිවාදී. மக்களுக்கு இனவாதம் தேவையா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு தேவையா? අපිට ඕන මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு. අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். අපි ඔක්කොගේම ආණ්ඩුවක්. எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம். මේ වැලිවැට තුරේ இந்த வெல்வெட்டி துறையில் මේ ජනතාවට වඩා இந்த மக்களை விட වෙනස් පවුල් වලින් අපි ආණ්ඩුව හදපු අය නෙවෙයි. வேறு குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். අපි තමුන්වන්සලා වගේමයි. நாங்களும் உங்களை மாறித்தான். නැද්ද එහෙම? அப்படி இல்லையா? එවනේ. ඉතින් අපේ ආණ්ඩුවක් නෙමේක. அப்ப இது எங்களுடைய அரசாங்கம். අපි මේ රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். අලුත් යුගයකට ගෙන යමු. புதிய ஒரு யுகத்திற்காக ඒ நாங்கள் නිසා கொண்டு போவோம். තමුන්වන්සලා අපි කරේ තිබුණු විශ්වාසය ஆகவே எம் மீது வைத்த நம்பிக்கை අපි බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சிதைக்க மாட்டோம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.